அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு சந்தையில் அன்னாசி பழம் ஒன்று வாங்கினேன். அதை வச்சு சூப்பரான ஒரு கறி ஒன்று செய்திருக்கிறேன். இது ஆதி காலத்திலெல்லாம் கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்காக இந்த கறி வச்சு முன்னோர்கள் சாப்பிட்டது. அது எங்களோட பாட்டி சொன்ன ரெசிபியின்படி நான் செய்திருக்கிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காண்டி நான் அன்னாசி பழத்தின தோள்களை முதல் நீக்கிறேன். அன்னாசிப்பழ தோள்கள் அந்த முள்ளுகள் எல்லாம் நீக்கி போட்டு பழத்தில் தான் கறி வைக்க போகிறோம். பழம் வந்து இனிப்பும் கறி வந்து உரைப்பு, ரெண்டும் இனிப்பும் உரைப்பும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். அதுதான் நீங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னதை கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாக மஞ்சள் பழங்கள் கண் பார்வைக்கு சிறந்தது. அதுலேயும் அன்னாசி பழம் வந்து கொலஸ்ட்ராலை கரைக்கும் என்பது ஆதி காலத்துலேருந்து எங்களோட பழைய ஆக்கள் கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு சாப்பிட்டு வந்த பழங்களில் அன்னாசி பழமும் உண்டு. இப்போ கறி வைக்கிறதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். பழங்களை வெட்டி எடுத்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்ததான் கறித்தூள் சேர்க்குறேன். அந்த கேரத்துக்கு ஏற்ப சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நான் அடுப்பு மூட்டி மண் சட்டியெலாம் சமைக்க போகிறேன். இப்போ அது பாத்திரத்தில் ஈரம் காய விட்டுருக்குறேன். ஈரங்காஞ்சது முதல் வதக்க போகிறோம். வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்குறேன். அடுத்த வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய், ரம்பையில் 3 வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒன்றா போட்டு வதக்குவோம். எண்ணெய் சூடு ஏறிட்டு இப்போ முதல் வெங்காயத்தை வதக்குறேன். இப்போ வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு. ஒரு அரைப்பருவம் வதங்கின இடையிலேயே பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் கூட சேர்த்தா தான் கொஞ்சம் காரம் நல்லா இருக்கும். அடுத்த வாசனைக்காண்டி ரம்பையில் சேர்த்துருக்குறேன். சேர்த்து எல்லாம் உண்டா வதக்குவோம். இப்போ இது வதங்கின இடையில் வெட்டி வச்சுக்க அன்னாசி பழங்களையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்து விட்டுட்டு இதுக்குள்ளே தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட்டோம்னா எங்களுக்கு கறி வந்து தயாராகிடும். தேங்காய் பால்னா முதல் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து கறியை நல்லா கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் அன்னாசி பழம் வந்து உள்ளுக்குள்ள அவிஞ்சிருக்கும். கறி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டு. இப்போ கறி கொதிக்குது பாருங்க. இப்போ இதை இறக்கி நாங்கள் பரிமாறினா சுவையான அன்னாசி பழ கறி வந்து தயாராகிடும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.